ஹைடா ராஜேஷ், நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன் நாசிம். ஆனா தினமும் டென்ஷன். வாழ்க்கையே போராட்டமா போயிட்டே இருக்கு. இந்த மாதம் எவ்ளோ காசு கையில இருக்கு, சப்கான்ட்ராக்டருக்கு எவ்ளோ பாக்கி இருக்குன்னே தெரியல. எனக்கும் அதே பிரச்சனை தான்பா. மணி சைட்ல வேலை போயிட்டு இருக்கு. அதுக்கு எவ்ளோ மெட்டீரியல் வாங்கினேன், பிளான் பண்ணாம நிறைய மெட்டீரியல் மீதமா இருக்குமோன்னு பயமா இருக்கு. என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே டென்ஷன் பஞ்சாயத்துன்னு பேசிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி புலம்புறத விடுங்க. மேனுவல் கணக்கு எல்லாத்தையும் மாத்தி ஒரு கிளிக்ல எல்லாத்தையும் மாத்துங்க. ஒரு கிளிக்ல எப்படிப்பா மாறும்? இது என்ன எதுவும் மேஜிக்கா இல்ல எதுவும் ஷார்ட்கட்டா? ஷார்ட்கட் இல்லடா, ஸ்மார்ட் ஒர்க். நான் ஈஸ் ஒர்க் ERP யூஸ் பண்றேன். நீங்க எல்லாம் மேனுவலா பாக்குறத நான் ஒரு கிளிக்ல பாக்குறேன். அப்படியா? அதுல என்ன அத்தனை சிறப்பு? நீங்க எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணினாலும் எல்லாத்தையும் ஒரே டேஷ்போர்ட்ல பார்க்கலாம். எந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு கிளியரா தெரியும். அடடா, நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனியா எக்ஸல் போட்டு அப்டேட் பண்றேன். இது இருந்தா அவசியமே இல்ல. சனிக்கிழமை ஆயிட்டா பெரிய தலைவலியா இருக்கு. லேபர் பேமெண்ட் போடுறது சரியான பஞ்சாயத்தா இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லுங்க குமாரு. சப்கான்ட்ராக்டருக்கு ஒர்க் டன் அண்ட் அட்வான்ஸ் பேஸ்ல வீக்லி பேமெண்ட் அப்ரூவ் பண்ணி அவங்கள டிலே ஆக்காம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம். அடடே, பணம் கொடுக்காம டீலே ஆச்சுன்னா வேலை நிக்குது. இனிமே அந்த பிரச்சனையும் இல்ல. வேலை பாதி வந்துடுச்சு, ஆனா பட்ஜெட் கண்ட்ரோல் இல்ல. மெட்டீரியல்ஸ் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கு. இப்படி போனா எப்படி? நீங்க மேனுவலா எல்லாம் கணக்கு வச்சு பார்க்க வேணாம். BOQ யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியல்ஸ் மேன் பவரையும் துல்லியமா பிளான் பண்ணலாம். எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் செட் பண்ணணும், எவ்வளோ மெட்டீரியலை ஆர்டர் பண்ணணும் லைவா தெரியும். அப்போ மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்றது, ப்ராஜெக்ட்டுக்கான ஆக்சுவல் பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியாம குழம்புறது, அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இப்போது இருக்காது. ஆப்சல்யூட்லி. BOQ ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணி ஒரு கல்லு கூட எக்ஸ்ட்ரா போகாது. ஆபீஸ்க்கு போகாமலே மொபைல் ஆப்ல எந்த இடத்துல இருந்தாலும் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். என்னது? ஆபீஸுக்கு போகாமலே வீட்ல இருந்தே ரிப்போர்ட்ஸை பார்க்கலாமா? இது ஜாக்பாட் ஆச்சே. லேபர்ஸ்லாம் சைட்க்கு டைமுக்கு வராங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு இந்த ERPல எதுவும் வசதி இருக்கா? இனி எந்த குழப்பமும் இல்லை. ஈஸ்வர்க் ERPயில் டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் மூலம் லேபர் வருகையை துல்லியமாக கண்காணிக்கலாம் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சைட்ல டெய்லி பெட்டி கேஷ் எவ்வளோ செலவாயிடுச்சு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணினோன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதுதான் மேனுவல் என்ட்ரில ப்ராப்ளம். பட் ஈஸ்வர்க் ERPல பெட்டி கேஷ் ஈஸியா ட்ராக் பண்ணலாம். ₹1 கூட மிஸ் ஆகாது. அடேங்கப்பா, நாம கூட ஈஸ்வர்க் ERP யூஸ் பண்ணணும். இந்த பெட்டி கேஷ் வேலைகள் இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியா போயிடும். ராஜேஷ், நம்ம மறக்காம நாளைக்கு ஈஸ் ஒர்க் ERP ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்க இனிமே ஈஸ்வர்க் கூட வித்தவுட் டென்ஷனா யூஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. அஃப்கோர்ஸ், மேனுவல் என்ட்ரிக்கு பை பை, ஈஸ்வர்க்கு ஹை ஹை. ஈஸ்வர்க் ERP கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஐ ஸ்மார்ட்டா ஹேண்டில் செய்ய இன்றே தொடங்குங்கள்.